வணக்கம். இப்போ நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் அதில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப் அப்படிங்கிற சாப்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் சம் பேசிக் கான்செப்டெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய கண்டினியூட்டியாக டாட்டாலஜி அண்டு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கான்செப்டை நம்ம ரீகால் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அண்டு, ஆர், கண்டிஷன், பை கண்டிஷனல், இதுக்கெல்லாம் எப்படி ட்ரூத் டேபிளை நம்ம ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, PQ அப்படின்னு 2 ப்ரொபோசிஷன் எடுக்கும். அப்போ அந்த 2 ப்ரொபோசிஷனை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அண்டுங்கிற இந்த கன்ஜெக்ஷன் எப்படி ட்ரூத் டேபிளில் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஆர் டிஸ்ஜங்ஷன், அடுத்து கண்டிஷனல், அடுத்து பை கண்டிஷனல், இதெல்லாம் எப்படி ட்ரூத் வேல்யூ டேபிளில் ஆப்ரேட் ஆகுது, அதோடைய வேலையை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம PQன்னு 2 ப்ரிப்போசிஷன் எடுத்தாச்சு. அப்போ 2 ப்ரொபோசிஷன் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரூ வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் இருக்குது. சரியா? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். பொதுவாக ஜென்ரலாக n நம்பர் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருந்துச்சு அப்படின்னா 2n நம்பர் ஆஃப் ட்ரூ வேல்யூவை நம்ம எடுக்கணும். இப்போ நமக்கு எல்லாம் இருக்குது ஜஸ்ட் 2. அப்போ 2 ப்ரிப்போசிஷன் இருந்துச்சு அப்படின்னா 2n என்ன செய்யணும், 2 அப்ளை பண்ணணும். 2 நம்பர் ஆஃப் ட்ரூ வேல்யூஸை எடுக்கணும். அப்போ 2 அப்படிங்கிறது 4. அப்போ 4 நம்பர் ஆஃப் ட்ரூ வேல்யூவை எடுக்கணும். இது ஃபஸ்ட் கான்செப்ட். அடுத்து அந்த 4ஐ எந்த ஆர்டரில் எடுக்கணும் அப்படின்னா பாதி வாரியாக எடுக்கணும். பாதி ட்ரூ பாதி ஃபால்ஸ் சக்ஸசிவாக எடுக்கணும். 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். இது Pக்கான ஆர்டர். அடுத்து ரெண்டாவது Qக்கான ஆர்டர் என்ன எடுக்கணும் அப்படின்னா, இதில் 2 ட்ரூ எடுத்தோம்னா இங்கே 1 ட்ரூ எடுக்கணும். புரியுது இல்லையா? அப்போ 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். இது 2 ப்ரிப்போசிஷனுக்கான ஆர்டர். இதே மாதிரி 3 இருந்துச்சு, 3 4 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், இந்த எண்ணுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணணும். 3 ப்ரிப்போசிஷன் இருந்துச்சுன்னா. 4 ப்ரிப்போசிஷன் டிஃப்ரெண்ட் ப்ரிப்போசிஷன் இருந்துச்சு அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணணும். நான் சொன்ன இதே ஆர்டரில் நீங்கள் ட்ரூ வேல்யூஸை எடுக்கணும். ஓகே, ரைட். இப்போ அண்டுங்கிற ஆப்ரேட்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்டுங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அதாவது கன்ஜங்ஷன் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்டுங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம்? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். அப்போ அண்டுங்கிறது ரெண்டுலேயுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ கிடைக்கும். புரியுது இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷனுங்கிறது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் இன்டர்செக்ஷன். அண்டு நான் ரெண்டுலேயுமே ட்ரூ இருந்தால் மட்டுமே ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ ரெண்டுலேயுமே ட்ரூ எங்கே இருக்குது? இதில் மட்டும்தான் ரெண்டுலேயுமே ட்ரூ இருக்குது. மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கப்பா அப்படின்னா ஏதாவது ஒன்றில் தான் ட்ரூ இருக்கும். இங்கே ட்ரூவே இல்லை. அப்போ மிச்சம் எல்லாமே ஃபால்ஸ். அடுத்து ஆர் எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா, உங்களுடைய கொஸ்டினில் ஏதாவது சாய்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுவீங்க, அப்படி தானே? அப்போ ஏதாவது ஒன்று ட்ரூ இருந்தாலே ட்ரூ. இங்கே ரெண்டுமே ட்ரூ இருக்குது, ட்ரூ தான். இங்கே ஒரு ட்ரூ இருக்குது, ட்ரூ. இங்கே ஒரு ட்ரூ இருக்குது, இங்கே ட்ரூ. இங்கே எதுவுமே ட்ரூ இல்லை, ஃபால்ஸ். புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ அண்டுனா என்னென்னு தெரியும், ஆர்னா என்னென்னு தெரியும். அடுத்து கண்டிஷனல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிஷனல், P இஸ் கண்டிஷனல் டு Q. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, Tங்கிறத சக்ஸஸ்ன்னு எடுத்துக்கோங்க, Fங்கிறத ஃபெயில் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கோங்க. சரி, இப்போ நான் எப்படி சொல்கிறேங்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் நல்லா படித்தேன், அதை நல்லா பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சக்ஸஸ். அப்போ சக்ஸஸ்ங்கிறது T. நான் நல்லா படித்தேன் ஆனாலும் ஃபெயில் ஆகிட்டேன், அப்போ தோல்வி அடைஞ்சிட்டேன், ஃபெயிலுங்கிறது F. நான் படிக்கலை ஆனாலும் என்ன செஞ்சிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், பை லக் பாஸ் பண்ணிட்டேன், சக்ஸஸ் ஆகிட்டேன், சக்ஸஸ் T. நான் படிக்கலை அதனால் ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா, இது யதார்த்தமான ட்ரூ தான். நான் படிக்காததுனால தான் ஃபெயில் ஆனேன் அப்படிங்கிறது என்ன தான், ட்ரூ தான், ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ ட்ரூ. புரிஞ்சு இல்லையா? ஸோ இப்படி தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து பை கண்டிஷனலை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா என்றைக்குமே மறக்காது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன அப்படின்னா PQ அப்படின்னு எடுத்தாச்சு இல்லையா? இப்போ பை கண்டிஷனல் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பை கண்டிஷனல்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார்வேர்டில் சொல்லணும்,
அண்ட் பேக்வேர்டில் சொல்லணும். ரெண்டு பக்கம் ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, ஃபார்வேர்டில் ஒரு கண்டிஷன், ஃபார்வேர்டில் கண்டிஷனல் அண்டு பேக்வேர்டில் கண்டிஷனல். இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், P2Q அண்டு Q2B அப்படின்னு அர்த்தம். இது இதனுடைய விரிவாக்கம் இதுதான். இப்போ நமக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அதை நான் இப்போ இங்கே அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஃபார்வேர்டில் P இஸ் கண்டிஷனல் டு Q இல்லையா, நான் படித்தேன் அதனால் பாஸ் பண்ணிட்டேன், சக்ஸஸ். நான் படித்தேன் ஆனாலும் ஃபெயில் ஆகிட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், ஃபெயில், எஃப். நான் படிக்கலை ஆனாலும் பை லக் பாஸ் பண்ணிட்டேன், சக்ஸஸ், டி. நான் படிக்கலை அதனால் ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா, இது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான், ட்ரூ. சரியா? இப்போ ஃபார்வேர்டில் சொன்னோம் இல்லையா, அப்படியே பேக்வேர்டில் சொல்கிறோம். பேக்வேர்ட்னா என்ன அர்த்தம், க்யூவிலேருந்து பிக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அப்படியே ரிவர்ஸில் வாங்க, இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸில் வாங்க, க்யூவிலேருந்து பி. நான் படித்தேன் அதனால் பாஸ் பண்ணிட்டேன், சக்ஸஸ், டி. நான் படிக்கலை ஆனால் என்ன பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், சக்ஸஸ் ஆகிட்டேன், டி. நான் படித்தேன் ஆனாலும் என்னால் என்ன செய்ய முடியல, பாஸ் பண்ண முடியல, ஃபெயில், எஃப். நான் படிக்காததுனால தான்ப்பா ஃபெயில் ஆனேன், ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ட்ரூ. சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், அண்டு கண்டிஷனலாக யூஸ் பண்ணணும். இடையில அண்டு தானே இருக்குது, அப்போ அண்டுனால என்ன அர்த்தம், ரெண்டுலேயுமே ட்ரூ இருந்தால் தான் ட்ரூ. அப்போ எங்கேயெல்லாம் ரெண்டுலேயுமே ட்ரூ இருக்குப்பா, இங்கே ரெண்டுலேயுமே ட்ரூ இருக்குது, அப்போ ட்ரூ. இங்கேயும் ரெண்டுலேயுமே ட்ரூ இருக்குது, ட்ரூ. மற்ற எல்லாமே ஃபால்ஸ். சரியா? இப்படி தான் வந்து பை கண்டிஷனலாக நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இங்கே கண்டிஷனல் ஃபார்வேர்டில் கண்டிஷனல், பேக்வேர்டில் கண்டிஷனல், அதுக்கு அண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபார்வேர்டில் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோமோ அதே தான் பேக்வேர்டில் அர்த்தம் மாறக்கூடாது. அது எங்கே மட்டும்தான் மாறாமல் இருக்கும் அப்படின்னா, சேமாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யாது, அதனுடைய மீனிங் மாறாது. ஒன்று ரெண்டுலேயுமே ட்ரூ இருக்கணும், அல்லது ரெண்டுலேயுமே ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால், ட்ரூ வேல்யூவாக இருந்தால் கண்டிப்பாக அது ஃபால்ஸாக தான் வரும். சரியா? இதுக்கான விளக்கம், எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டு எப்படி நம்ம ஆப்ரேட் ஆகுது, ஆர் எப்படி ஆப்ரேட் ஆகுது, கண்டிஷனல் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதே மாதிரி பை கண்டிஷனல் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிற பேசிக் கான்செப்டெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த டாட்டாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதான் டாட்டாலஜிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு காம்பவுண்ட் ப்ரொபோஷனுடைய ட்ரூ வேல்யூ எல்லாமே ட்ரூவாக இருந்தால் அது டாட்டாலஜி. காம்பவுண்ட் ப்ரொபோஷனுங்கிறது என்ன அப்படின்னா, மோர் தென் ஒன் ப்ரிப்பொசிஷனை இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை வச்சு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் காம்பவுண்ட் ப்ரொபோஷன். அப்போ ஒரு காம்பவுண்ட் ப்ரொபோஷனுடைய ஒவ்வொரு ட்ரூ அசைன்மெண்ட்டுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ட்ரூ வேல்யூ எல்லாமே ட்ரூவாக கிடைச்சிதா அந்த காம்பவுண்ட் ப்ரொபோஷனை நம்ம டாட்டாலஜின்னு சொல்லுவோம். அப்போ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, கான்ட்ராடிக்ஷன். அப்படியே நம்ம உல்ட்டாவாக சொல்லிடணும், ஒரு காம்பவுண்ட் ப்ரொபோஷனுடைய ட்ரூ வேல்யூ எல்லாமே ஃபால்ஸாக இருந்தால் கான்ட்ராடிக்ஷன், ட்ரூவாக இருந்தால் டாட்டாலஜி, ஃபால்ஸாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஒவ்வொரு ட்ரூ அசைன்மெண்ட்டுக்கும் அந்த காம்பவுண்ட் ப்ரொபோஷனுடைய ட்ரூ வேல்யூ எப்படி இருக்கணும், ஃபால்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் கான்ட்ராடிக்ஷன். சரி, அடுத்து ஒரு டெஃபினேஷன் சொல்ல போகிறோம், காண்டிசென்சி அப்படின்னு சொல்லுவோம். காண்டிசென்சிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, அந்த காம்பவுண்ட் ப்ரொபோஷனுடைய ட்ரூ வேல்யூ, ஒவ்வொரு ட்ரூ அசைன்மெண்ட்டுக்கான ட்ரூ வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே ஃபால்ஸாகவும் இருக்காது, எல்லாமே ட்ரூவாகவும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் காண்டிசென்சி. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, நெய்தர் டாட்டாலஜி நார் கான்ட்ராடிக்ஷன், நெய்தர் ட்ரூ நார் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் ப்ரொபோஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை காண்டிசென்சின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நோட் நம்ம கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு டாட்டாலஜிக்கு நெகேஷன் எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும், கான்ட்ராடிக்ஷன் கிடைக்கும், கான்ட்ராடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். ஒரு கான்ட்ராடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெகேஷன் எடுத்தோம் அப்படின்னா டாட்டாலஜி ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். பார்க்கலாம். இப்போ டாட்டாலஜி நம்ம ஆல்ரெடி பிஆர் நெகேஷன் பி தான் வந்து டாட்டாலஜி பார்த்தோம் இல்லையா, அதுக்கான நெகேஷன் இப்போ எடுப்போம், நமக்கு கான்ட்ராடிக்ஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரியா? இப்போ நெகேஷன் எடுக்கும்போது உள்ள நெகேஷனை ஒவ்வொரு டேர்முக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அண்டுங்கிறது ஆறாம் மாறும், ஆறுங்கிறது அண்டாம் மாறும். அதை நல்லா இங்கே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். நெகேஷன் பி, ஆறு வந்து அண்டாக மாறிடும். அடுத்து இங்கே நெகேஷனே நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நெகேஷன் கேன்சல் ஆகிடும்.
இப்போ பின்னு கிடைக்கும். அப்போ பி அண்டு நெகேஷன் பியை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா கான்ட்ராடிக்ஷன் சொல்லியிருக்கோமா. பி அண்டு நெகேஷன் பி தான் கான்ட்ராடிக்ஷன். அதோடைய ட்ரூ அசைன்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூத் அசைன்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். அதே மாதிரி இது கான்ட்ராடிக்ஷன். இந்த கான்ட்ராடிக்ஷன் நெகேஷன் எடுக்கும்போது உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், நெகேஷன் பி அண்டு ஆராக மாறும், நெகேஷன் கேன்சல் ஆகிட்டு பின்னு மாறும். அப்போ பி ஆர் நெகேஷன் பி தான் நம்ம டாட்டாலஜி ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். சரியா? இப்போ இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டாட்டாலஜிக்கு நெகேஷன் எடுத்தால் கான்ட்ராடிக்ஷன் கிடைக்கும், கான்ட்ராடிக்ஷன் நெகேஷன் எடுத்தால் டாட்டாலஜி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான லாஜிக். ஸோ அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். சிம்பிளான ஒரு ப்ராப்ளம், ஒரு ட்ரூ டேபிளை எப்படி வந்து ஒரு காம்பவுண்ட் ப்ரொபோஷன்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஷோ தட் பி ஆர் நெகேஷன் பி அண்ட் கியூ இஸ் அ டாட்டாலஜி. இப்படி ஒரு காம்பவுண்ட் ப்ரொபோஷன் கொடுத்துட்டு இதை டாட்டாலஜி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டாட்டாலஜினால உங்கள் மைண்டில் ஞாபகம் வரணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது? டி. அப்போ டீனா அந்த காம்பவுண்ட் ப்ரொபோஷனுடைய ட்ரூ வேல்யூ எல்லாமே என்ன இருக்கணும்? ட்ரூவாக இருக்கணும். அது எப்படி நம்ம வந்து பிரித்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இருக்குப்பா? பி அண்ட் கியூ ரெண்டு தான் இருக்குது. அப்போ பி கியூன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 2 இருந்துச்சு அப்படின்னா அதில் ட்ரூ வேல்யூ எத்தனை இருக்கும்ப்பா? 2/2 நம்பர் ஆஃப் ட்ரூ வேல்யூன்னு இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போ 2/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4. அப்போ 4னா நம்ம இங்கே ட்ரூ வேல்யூ எடுக்கும்போது பாதியாக எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். அடுத்து கியூவில் எடுக்கும்போது இதில் பாதி 2னா 2ல் பாதி வந்து 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். ஸோ இப்போ பி கியூ நம்ம எடுத்தாச்சு. இந்த நெகேஷன் பி நமக்கு தேவையில்லை. நமக்கு அடுத்து என்ன தேவைப்பா? பி தனியாக நம்ம எடுத்துட்டோம். அடுத்து இன்னொரு காம்பவுண்ட் ப்ரொபோஷனில் இன்னொன்று என்ன இருக்குது? பி அண்ட் கியூ. அப்போ பி அண்ட் கியூ கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? நெகேஷன். அந்த பி அண்ட் கியூக்கு நெகேஷன் கண்டுபிடிங்க. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம நெகேஷன் கண்டுபிடிச்சிட இந்த டேமும் பிக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆர் ஆப்ரேட்டரை லிங்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ பி அண்ட் கியூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அண்டுங்கிற இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கணும். அப்போ ரெண்டுலேயுமே ட்ரூ இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். அடுத்து நெகேஷனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. அதான் நெகேஷன். ஆப்போசிட்டாக பேசுகிறது. ட்ரூ ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது. அப்போ அதோட நெகேஷன் ட்ரூ. ஃபால்ஸ் நெகேஷன் ட்ரூ. ஃபால்ஸ் நெகேஷன் ட்ரூ. இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த ஃபுல் டேர்மும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபுல் டேர்முக்கும் பிக்கும் நம்ம என்ன ஆப்ரேட்டர் லிங்க் பண்ண போகிறோம்? ஆர் ஆப்ரேட்டர். இதை ஃபுல்லாக ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ பிஆர்ஏ எழுதிருக்கணும். அப்போ பிக்கும் இந்த டேர்முக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டரை கனெக்ட் பண்ணுறேன். ஆர்னால எதிராக சாய்ஸ் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நமக்கு ட்ரூ கிடச்சிரும். ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாலே போதும். அப்படி மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ட்ரூ ஒரு ட்ரூ இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ரெண்டுலேயுமே ட்ரூ இருக்குது. இங்கே ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஒரு ட்ரூ இருக்குது. இங்கே ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஒரு ட்ரூ. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல ட்ரூ இருக்குது. அப்போ எல்லாமே ட்ரூன்னு நமக்கு கிடச்சிச்சா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லிடலாம் அப்படின்னா டாட்டாலஜின்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.